உனக்கு 90 தடவை சொல்லிருப்பேன்ல, இப்படி காத்தால 6 மணில இருந்து தொந்தரப்படுத்திட்டு இருக்கேன். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்ன மிஸ்டர் லிங்ஸ்டன், என்னாச்சு? வாட் ஹேப்பன்? அது ஏன் சார் கேக்குறீங்க? காத்தால 6 மணில இருந்து தொந்தரப்படுத்திட்டே இருக்கேன் சார். ட்ரெயின் வருமா, லேட்டா வருமா, சீக்கிரமா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறேன் சார். ஏய்யா 10-15 தடவை சொல்லியிருக்கேன்ல, அறிவில்ல? சே, என்னாச்சு சார்? காத்தால இருந்து தொந்தரப்படுத்திட்டே இருக்கேன் சார். சீக்கிரமா வருமா, லேட்டா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறேன் சார். யோ, காலம்பரியா வெத்தலை பாக்கடையில் என்ன வியாபாரம் எல்லாம் விடாம இதே மாதிரி தான் வச்சிட்டு இருந்தேன். இந்த ஏரியாவிலே எங்கேயாவது உன்னை பார்த்தேன், பிச்சுட்டேன் பிச்சு. ட்ரெயினே வராது, நீங்க வரக்கூடாது, ஜாக்கிரதை. ஏய், என்னடா முறைக்கிறேன்? விடுங்க சார் நீங்க. விடுங்க சார். விடுங்க சார் நீங்க. பின்ன என்ன சார், வீட்டுக்கு போனா பொண்டாடி தொல்ல, வேலைக்கு வந்தா இவனுக்கு தொல்ல, பேசாம சன்னியாசம் போயிடலாம் சார். ராதா, நீ ஊர்ல இருந்து மறுபடியும் எப்ப திரும்பி வருவ? தெரியாது. நான் நிறைய படிச்சு பெரிய பொண்ணு ஆன அப்புறம் தான் நான் வருவேன்னு எங்க அப்பா சொன்னாரு. அப்ப நானும் பெரிய ஆம்பளையா தானே வளர்ந்திருப்பேன். ஆமா, அப்ப கூட நீ என்கிட்ட இதே மாதிரிதான் பேசணும். இதை விட நல்லா பேசுவேன். ஏன்னா அப்ப நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமே. என்ன மறந்துட மாட்டியே? பிராமிஸ். பிராமிஸ். இந்தா, இது என்னது? இந்தியன். நான் வர வரைக்கும் நீ இதுல இருக்கிறது செலவுக்கு வச்சுக்கோ. சரி. இத பாருனே, தெரிஞ்சோ தெரியாமலே முதலாளி பொண்ணை லவ் பண்ணிட்டேன். நாளைக்கு நீ உங்களை ஸ்டேஷன்ல மீட் பண்ணும்போது நாம வாட்ச்மேன் பிள்ளையாச்சே, எப்படா உங்ககிட்ட போய் பேசுறது அப்படின்னு பயந்து ஒதுங்கி நின்னுடாத. இல்ல, அது ஃபாரின்ல எல்லாம் படிச்சிருக்கு. அவங்க 1000 ஃபாரின்ல படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல பணக்காரியா இருக்கலாம். ஆனா நீ ஆம்பளை, அது ஒண்ணு போதும். நாளைக்கு நீ உங்களை ஸ்டேஷன்ல மீட் பண்ணும்போது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஸ்டைலா ரொமான்டிக்கா ஒரு வாக்கிங் கொடு. அதுலயே அந்த பொண்ணு அசந்து சரண்டர் ஆயிடணும். ஓகே? ராதா, நீங்க? I'm Raja. ராஜா? Yes, I'm watchman son Raja. Oh, sorry, I forgot. It's all right. Okay, luggage எடுத்துக்கங்க. மிஸ்டர் ராஜா, உங்களை லக்கேஜ் எடுத்துக்க சொன்னேன். என்னடி இது? 5 பேர் வந்தா 4 பேர் தான் இருக்கும். தன்னத்துங்க, அவதான் லாஸ்ட் ஸ்டேஷன்லயே கம்பார்ட்மெண்ட் மாறிட்டாளே, அத நிக்கிற பாரு. கம். ஏய், கம். என்ன வாட்ச்மேன் அங்கிள், என் அடையாளம் தெரியலையா? நீங்க தான் ராதாமா. நான் அப்பவே நினைச்சேன் இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குதுன்னு. சவிக்கமா இருக்கீங்களா?
நல்ல சௌக்கியம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க அப்பா புண்ணியத்துல நல்லா இருக்கிறோம்மா. ஆமா, உங்க வீட்ல ஒரு சின்ன பாப்பா இருந்ததுல? பாப்பா என் மக. உங்களுக்கு என்ன ஞாபக சக்தி, பணத்தெல்லாம் மறக்காம இருக்கிறீங்களே. என் பொண்ணு உங்க அளவுக்கு வளர்ந்துட்டாமா. குதிரை ஓடிட்டு போயிருக்கிறா, சாயங்காலம் வந்துருவா. என் மகனை பாத்தீங்களா? ராசா சின்ன வயசுல உங்க கூட படிச்சவன் எப்படி ஜம்முன்னு வளர்ந்துருக்கான் பாருங்க. முதல்ல எனக்கு அவர் அடையாளம் தெரியல, அப்புறம் அவரே சொன்னாரு. ஓஹோ, ஏமா பாரில பழக்க வழக்கங்கள் எப்படிமா? சில பொம்பளைங்க துணிமணி இல்லாம தெரியுவாங்களா? இங்கேயே பேசிட்டு இருந்த அப்படி நாங்க எல்லாம் குளிச்சு டிஃபன் சாப்பிட வேண்டாமா? ஆமா ஆமா ஆமா, அது முக்கியம். வாங்க வாங்க வாங்க. Hey, what is this, yeah? Right from the time you got into the train, you've been reading. Okay, luggage எடுத்துக்கங்க. Okay, luggage எடுத்துக்கங்க. Okay, luggage எடுத்துக்கங்க. அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹில் ஸ்டேஷனுக்கு வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால உங்களுக்கு நான் எல்லா இடமும் சுத்தி காட்டணும். தாராளமா காட்டுங்க. நான் இந்த ஊரை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப திடீர்னு எப்படி சுத்தி காட்டுறது? ஆமா ஆமா, சின்ன வயசுல ஊரை விட்டு போனீங்க, இப்ப பெரிய பொண்ணா வந்திருக்கிறீங்க. இப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எல்லா இடமும் மறந்து போயிருக்கும் பாருங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு நல்ல கைடை அப்பாயிண்ட் பண்ணுங்க. கைடா? என் மகன் இருக்கும்போது கைடு எதுக்குங்க? ஓஹோ, உங்க மகனுக்கு எல்லா இடம் தெரியுமா? தெரியுமாவா? அவனுக்கு இந்த ஊர்ல தெரியாத இடம் ஏதுங்க? இன்னைக்கு உங்களை எல்லாம் அவன் கூட்டிட்டு போய் காட்ட போறான் பாருங்க, அப்படியே அசந்துருவீங்க. நண்பா, இது உனக்கு சோதனை காலம். எனவே ஆரம்ப தோல்வியை கண்டு நீ மனம் தளர்ந்து விடாதே. வெற்றி உனக்கு மிக சமீபத்தில் உள்ளது. அந்த நம்பிக்கையுடன் நீ போராடினால்தான் நினைத்ததை நிறைவேற்ற முடியும். நீ சிறுவயது முதல் பழகிய நட்பையும் செய்த உதவிகளையும் ஒரு சிலர் மறந்திருக்க கூடும். அதனால் உன்னை வெறுக்கவும் நேரும். ஆனால் காலப்போக்கில் உனது நல்ல மனதை அவர்கள் புரிந்து மீண்டும் மனம் மாறி உன்னுடன் பழையபடி உறவாடுவார்கள். அந்த நாள் வரும் வரை பொறுமையுடன் இருக்க வேண்டும். பழனி முருகனும் பாரியூர் அம்மனும் என்றும் உனக்கு பக்கபலமாக இருப்பார்கள். Indy, what are all the tourist places down here? Lake area, boat house, golf course, Doda Pedapi, இன்னும் நிறைய இருக்கு, பட் நான் மறந்துட்டேன். இப்போ நம்ம முதல்ல எந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம்? இந்த ரூட் ஐ திங்க். ஏன் மிஸ்டர் ராஜா, நம்ம ஸ்கூலுக்கு ரெகுலரா இந்த ரூட்ல தானே போவோம்? வெற்றி உனக்கு மிக சமீபத்தில் உள்ளது. அந்த நம்பிக்கையுடன் நீ போராடினால்தான் நினைத்ததை நிறைவேற்ற முடியும். ஸ்கூலுக்கு இந்த வழியா தானே போவோம்? எஸ், இந்த வழியா தான் போவோம். ஹலோ, என்னங்க இது வண்டி திடீர்னு ஸ்பீட் ஆயிடுச்சு? இல்ல, நேத்து நீங்க கட்ட வண்டின்னு சொன்னீங்க, அதனாலதான் நீங்க ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். அது சரி. ஏண்டி, நேத்து நம்ம ரூம்ல டியூப் லைட் சரியா எரிஞ்சுதா? ஏண்டி, இங்க வர இங்கிலீஷ் பிக்சர்ல எல்லாம் சென்சார் நிறைய கட் பண்றாங்க. ஃபாரின்ல எப்படி? அவங்கள பொறுத்த வரைக்கும் செக்ஸ் ரொம்ப சாதாரணம். நம்ம ஊர்ல தான் ஆவுன்னா கத்திரியை கையில எடுக்கிறாங்க. அது சரி, அவங்க கல்ச்சரும் நம்ம கல்ச்சரும் ஒண்ணா? சரிடி, செக்ஸ மட்டும் கட் பண்ணா ஓகே. இப்ப சமீபத்துல இங்க ஒரு ப்ரூஸ்லி படம் பார்த்தேன். ஃபாரின்ல இருந்தா ஒரு நல்ல ஃபைட் அநியாயத்துக்கு கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப டெரரா இருந்திருக்கும், அதனால கட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆமா, நீ ப்ரூஸ்லி படம் எல்லாமே பாத்திருக்கியாடி? ஆஃப் கோர்ஸ், ஐ கிரேசி ஆஃப்டர் ஹிம். வாட் ஃபைட், ஆக்ஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ். உண்மையிலேயே சொல்றேன்டி, ப்ரூஸ்லி போனது சினிமா உலகத்துக்கு ஒரு பெரிய லாஸ். ஷூர். ஐ அம் ஆல்சோ பிளாக் பெல்ட் 1981 புதக்காய். இந்த ஆளு கொஞ்சம் லூசு போல இருக்கு. பாவட்டே, leave him. நான் சொல்ல மறந்துட்டேனே, இங்க 1 வீக்ல ஹார்ஸ் ரேஸ் வருது. ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். இருந்து பாத்துட்டு போவோம். எஸ், ஊட்டியில குதிரை பந்தயம் ரொம்ப ஃபேமஸ். ஆமாண்டி, இங்க நடக்கிற ஒவ்வொரு குதிரை பந்தயத்துக்கும் எங்க அப்பா தவறாம வருவாரு. அப்பா, ரேஸ் டைம்ல எங்க ஜாக்கிக்கு என்ன ரெஸ்பெக்ட் தெரியுமா? ஜெயிச்ச ஜாக்கிய ஈவன் லேடிஸ் கூட கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க. In 1979 and 80 I am the best jockey here. பட் நான் ஆசையை வளர்த்துன குதிரை செத்து போனதுனால அதுக்கப்புறம் நான் குதிரை ஓட்டுறதை விட்டுட்டேன். I already told you, no, he's loose. ராதாமா, இவங்க எல்லாம் கார்லயே இருக்கட்டும், நீங்க மட்டும் இறங்கி என் கூட வாங்க. நானா? ஆமா. இங்க என்ன இருக்கு? நீங்க வாங்களே, நான் ஒண்ணு காட்டுறேன், வாங்க. வாங்க ராதாமா, இறங்கி வாங்க. என்னடி இது? சுடுகாட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு, அதுவும் எங்கெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு ஒண்ணு மாத்திரம் தனியா வர சொல்றாரு. எதுக்குடி? தெரியல, எனக்கும் ஒண்ணும் புரியலடி. வேணாண்டி, அந்த ஆளு அப்பவே லூஸ் மாதிரி சிரிச்சாரு. அந்த ஆளை நம்பி நீ போகாத. பரவாயில்ல,
என்னதான் நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரேன். இறங்க. அப்ப நீ தனியா போகாத, வேணும்னா எல்லாரும் சேர்ந்து போவோம். சரி, இறங்குங்க. பார்த்து பார்த்து நிதானமா வாங்க. நீங்களும் அங்கே இருங்க, நீங்க மட்டும் வாங்க. தைரியமா போடி, நாங்க தான் இங்க இருக்கோமே. போடி, என்னதான் காமெடின்னு பாத்துருவோம். வாங்கலாமா? இந்தாங்க, இதை வைங்க. ஐயோ, இப்படி இல்லைங்க, இது பிடிங்க. இப்படி உட்கார்ந்து இப்படி வைங்க. ஓகே, வைங்க. கண்ணை முடிக்கோங்க. போதுமா? போதும், எந்திரிங்க. போலாம். இது யாரு? உங்க மதரா? இல்ல இல்ல, டாமி. இவர் லிட்டில் டாமி, சின்ன நாய்க்குட்டி. நாய்க்குட்டியா? ஆமாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால உங்க நாய்க்குட்டி இங்கதான் புதைச்சீங்க. நீங்க இந்த ஊர் விட்டு போகும்போது தினம் என்ன ஃப்ளவர் செக்ஷனீங்க. இத்தனை வருஷமா டெய்லி இங்க வந்து ஃப்ளவர்ஸ் வச்சிட்டு இருக்கேன். வாட்ச்மேன், கம்மி. என்னங்க சாமி? நான் வருஷ கணக்கா டெய்லி வந்து இங்க ஃப்ளவர் வைக்கிறேன்ல, அதை அவங்க கிட்ட சொல்லு. ஆமாங்க, நானும் 10 வருஷமா பாக்குறேன். டெய்லி இந்த சாமி இங்க வந்து பூ வச்சுட்டு போறாருங்க. யாரு செத்தாங்க என்னன்னு தெரியலங்க. நான் அவர்கிட்ட ஓகே, யூ கேன் கோ. நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் டெய்லி இங்க வந்து ஃப்ளவர்ஸ் வச்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ. டோன்ட் மென்ஷன். ஆனா இனிமே இந்த முட்டாள்தனம் செய்யாதீங்க. இல்லைங்க, நீங்க சின்ன குழந்தைய அந்த ஊர் விட்டு போகும்போது டெய்லி இங்க வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கணும்னு சொல்லி எங்கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் வாங்குனீங்க. அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ண. சுப்பிடு மாதிரி பேசாதீங்க. ஏதோ சின்ன வயசுல விளையாட்டுக்காக சொல்லிருப்பேன். அதுக்கு இப்படியே நாய்க்குட்டிக்கு வருஷத்துக்கா ஃபிளாஸ் வைப்பாங்க? மிஸ்டர் ராஜா, உங்க அப்பா காலையிலேயே சொன்னாரு, என் பையன் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அசத்த போறான்னு. உண்மையிலேயே அசர வச்சுட்டாரு. என்னங்க, இன்னும் பூனை, வாத்து, கிளி ஏதாவது இருக்கா? ஆமா, சாமி மாடு மாதிரி தலையாட்டுங்க. நடங்க, கொஞ்சம் நல்ல லொகேஷனா சுத்தி காட்டுங்க. தேங்க்யூ. ஏ ராதா, ஒரு ரொமான்ஸ் பத்தியடி. எங்கடி நாங்களும் பாக்குறோம். பியூட்டிஃபுல் டே. உங்க அப்பாட்ட சொல்லி சீக்கிரம் ஏற்பாடு பண்ண வேண்டியதான். நோ, குடுறேனா? எதுல விளையாடுறதுன்னு இல்ல. அப்பா, எவ்வளவு நேரமா உனக்கா காத்துட்டு இருந்த தெரியுமா? நெத்தியில பத்து போட்டு அதெல்லாம் விடுனே. ராதா உங்ககிட்ட பேசினாங்களா? நீ அவங்களை நினைச்சிட்டு இருந்த மாதிரியே அவங்களும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்களா? அது இருக்குமா? நீ டாக்டர் போயிட்டு வந்தியா இல்லையா? முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுனே. முதல்ல டாக்டர் போயிட்டு வருவோம். ஐயோ, எனக்கு ஜுரமே உன்னால தான் வந்துச்சு. நான் என்னமா பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ எத்தனை வருஷமா ராதாமா மனசுல வச்சிட்டு இருக்க. இன்னைக்கு அவங்க வந்ததும் நீ நினைச்ச மாதிரி உங்ககிட்ட பேசலன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த பயத்துலதான் எனக்கு ஜுரமே வந்தது. சொல்லுனே, ராதாமா உங்ககிட்ட நல்லா பேசினாங்களா? உண்மையாவே அவங்களும் என்ன விரும்புறாங்களா? நான் நினைச்சதுக்கு மேலாவே அவங்க வேற மாதிரி இருந்தாங்க. வேற மாதிரினா? இல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பார்த்ததும் எல்லாருக்கும் முன்னாலையும் ராஜு அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டாங்க. அண்ணே, நீ நிஜமாத்தானே சொல்ற? எனக்காக போய் சொல்லலையே. எங்க என் மேல சத்தியமா சொல்லு, நீ சொன்னதெல்லாம் நிஜம்தானே? என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் சத்தியம் பண்ண சொல்லிட்டு? நீ நம்ப மாட்டேன்னு சொல்லிதான் நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நாங்க வெளியே சுத்தி பார்க்க போகும்போது ஜோடியா நின்னு 2 பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டோம். உண்மையிலே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலினே. உன் நல்ல மனசுக்காக தான் ஆண்டவன் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. இல்லன்னு இந்தா.
என்னம்மா? நீ நினைச்சபடியே நடக்கணும்னு காரமடையா கோவிலு, முருகன் கோவிலு எல்லா இடத்துலயும் போய் வேண்டிட்டு வந்தேன். வச்சுக்க. ஐய நிறைய வச்சுக்கனே. வாய் தர. சொல்ல மறந்துட்டேனே. அண்ணே, நீ நாளைக்கு காரமடியான் கோயிலுக்கு போய் 50 தடவை அங்க பிரதட்சணை செய்யணும். அங்க பிரதட்சணமா? அதானே, ஈர துணியை கட்டிக்கிட்டு கோயிலை சுத்தி உருண்டு உருண்டு வருவாங்களே, அதான் 50 தடவை செய்யணும். காலையில போனா சாயங்காலம் வந்துடலாம். நாளைக்கு வேண்டாம்மா, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ. அச்சோ, சாமி சமாச்சாரமாச்சே. பரவாயில்லம்மா, இனி எப்பாவது ஒரு நாளைக்கு வச்சுக்கோ. ஆமா, அப்பா எங்க போனாரு? ஐயோ, இந்த நேரத்துல அப்பா எங்கேயும் வெளியில போயிட்டாரே. ராதா மோகனை லவ் பண்றது அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அவர் வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லிடணும். அவர் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே. அடேங்கப்பா. மை சன், மை சன். நீ பிறந்தப்பவே நான் கவனிச்சேன்டா. உனக்கு உடம்பு பூரா மச்சம் இருந்துச்சு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. வந்துமா, இன்னைக்கு காலையில இருந்து அந்த பொண்ணு அங்கிள் அங்கிள் அங்கிள்னு 90 தடவை கூப்பிட்டு. அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் எல்லா விஷயமும் புரிஞ்சுதமா. அப்பா, நம்ம 2 பேரும் போய் அண்ணியை பார்த்துட்டு வரலாமா? ஆமாமா, வா. ராதா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னு சொல்லிச்சு. அதனால நீங்க 2 பேரும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காதீங்க. ஆமா, நல்லா இருந்தா 4 பேருக்கு பிடிக்காது. உடனே கெடுக்கணும்னு நினைப்பாங்க. நான் அதை கண்டு காணாம இருந்துக்கிறேன். ஏம்மா, நாளை இருந்து பையனுக்கு இந்த காஃபி டீ எல்லாம் கொடுக்காதம்மா. போன்விட்டா, ஹார்லிக்ஸ் இப்படி உயர்ந்த ரக ஐட்டமா கொடு. என்ன? ஹார்லிக்ஸ் போன்விட்டாவா? அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட எங்கப்பா வசதி? வசதியா? நாளைக்கு பாரு, வீடே தலைகீழா இருக்கும். 1 2 3 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 1 2 1 2 1 2. குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க. சாரி, நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க போலக்கு. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ, உங்க மேட்டர் தான் எழுதிட்டு இருக்கேன். ஏன் மேட்டரா? ஆமா, நேத்து மார்னிங் கிரேவியார்ட்ல நடந்த காமெடி. எப்பவோ சின்ன வயசுல சொன்னேங்கிறதுக்காக வருஷக்கணக்கா நாய்க்குட்டிக்கு ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கீங்களே, உண்மையிலேயே நீங்க ஒரு பெக்யூலியர் கேரக்டர். இன்னும் சின்ன வயசுல நமக்குள்ள நிறைய சமாச்சாரம் எல்லாம் நடந்தது. ஆனா அதை நீங்க மறந்துட்டீங்க. என்ன சமாச்சாரம்? வந்து அப்பெல்லாம் உங்களுக்கு நான் ரொம்ப இஷ்டம். ஸ்கூலுக்கு வரும்போது போகும்போதெல்லாம் எங்கூட தான் வருவீங்க, எங்கூட தான் போவீங்க. அப்புறம் நைட்ல நீங்க எங்கூட தான் அவுட் ஹவுஸ்ல படுத்துக்குவீங்க. உங்க அப்பா வந்து ராத்திரில உங்களை இங்க தூக்கிட்டு வருவாரு. எவ்வளவு அஃபெக்ஷனோட பழகிருக்கிறோம். ஆனா ஒரு இன்ஸ்டன்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே. நீங்க சரியா யோசிக்கல, அதனாலதான் எல்லாம் மறந்துட்டீங்க. நான் எப்பவுமே அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். பாருங்க, சின்ன வயசுல நம்ம 2 பேரும் எடுத்த போட்டோ எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். கொடுங்க. இப்படி இது வந்து பர்த்டே அப்ப நான் நீங்களும் வீட்டுல எடுத்தது. இது வந்து ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க, நான் செகண்ட் வந்தேன், அப்ப எடுத்தது. அது வந்து ஸ்கூல் டிராமால நான் நீங்களும் சேர்ந்து நடிச்சோம்ல, அப்ப எடுத்தது. இது கூட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் அப்ப எடுத்ததுதான். அந்த போட்டோ வந்துங்க இந்த லேக்ல 5 ரூபாய்க்கு 2ன்னு சொல்லி ஒரு ஆள் எடுத்து கொடுப்பானல்ல, அங்க எடுத்தது. இது யாரு? நானா? ஆமாங்க. என்னது ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ, அது ட்ரெஸ் இல்லைங்க. சின்ன வயசுல நீங்க குழந்தையா இருக்கும்போது ட்ரெஸ் இல்லாம எடுத்த போட்டோ. இப்ப நீங்க பெரிய பொண்ணு ஆயிட்டீங்க, அது அப்படியே பார்த்தா நல்லா இருக்காதுன்னு நான் தான் இன்கிலேயே ட்ரெஸ் போட்டேன். மிஸ்டர் ராஜா, என் ஆல்பத்துல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இப்ப லேட்டஸ்டா எடுத்ததா. சின்ன வயசு போட்டோ ஒண்ணு கூட இல்ல. இதெல்லாம் என் ஆல்பத்துல ஓ, தாராளமா வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பத்திரமா வச்சிருந்தேன். நீங்க உங்க ஆல்பத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. So nice of you. Thank you. Don't mention. உஷா, ராணி, மேரி, பிரியா, சீக்கிரம் இங்க வாங்கடி. ஐயோ, அவங்கள எல்லாம் அதுக்கு இங்க கூப்பிடுறீங்க? இல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கும். என்னடி, சின்ன வயசுல நான் எப்படி இருந்திருப்பேன்னு தெரியுமா? மாமூலா எல்லாரும் மாதிரி ட்ரெஸ் இல்லாம இருந்திருப்பேன். இடியட். அதுலடி சின்ன வயசுல எடுத்த போட்டோஸ் கிடைச்சிருக்கு. நான் பாக்குறேன். இருடி, நாங்க எல்லாம் பார்க்க வேண்டாமா? இது என் பர்த்டேக்கு எடுத்த போட்டோ. பரவாயில்லடி, நீ சின்ன வயசுலயே அழகா இருந்திருக்கேன். இது ஸ்போர்ட்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் வந்தப்ப எடுத்த போட்டோ. எதுலடி சாப்பிடுறதுல? இல்லடி, கடைசி ஆனதுல ஃபர்ஸ்ட் வந்திருப்பா. இது வந்து லேடி ஏரியா கிட்ட 5 ரூபாய்க்கு எடுத்த போட்டோ. உன்கிட்ட எடுத்தது. இது ஸ்கூல் டிராமால ஆக்ட் பண்ணும்போது எடுத்தது. நீ ஆக்ட் பண்ணுவியா? இங்க பாரு, பிச்சை கூட நான் அழகா இருக்கறனல்ல. நீ வந்து போடு. இது கூட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்ல எடுத்ததுதான். நீயே கப்போங்கி நீயே போட்டோ எடுத்துக்கிட்டியா? அது செகண்ட் வந்திருக்குதுனா? ஏய், இந்த போட்டோவை பாருங்களே. ஐயே, என்னடி அந்த ஜோடி ஏக்கற நல்லா இருக்குல்ல? அது மாதிரி இருக்கு. ஏய், இப்ப கூட இந்த மாதிரி ஒன்னு எடுத்துக்கிட்டு. சரி விடுங்கடி. இத்தனை நாளா வச்சிருந்து அதெல்லாம் நான் தான்
மிஸ்டர் ராஜா ஏன் அந்த போட்டோஸ் எல்லாம் ஆல்பத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்க இங்க பண்ணுங்கடி புடிங்க மிஸ்டர் ராஜா